வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு அக்டோபர் 30ஆம் நாள். இந்த அக்டோபர் 30ஆம் நாள் இந்திய அளவிலும் சரி உலக அளவிலும் சரி ஒரு மிக முக்கியமான ஒரு தினத்தை குறிக்கிறது. அதாவது இந்தியாவில் இன்றைக்கு உலக சேமிப்பு நாள் இந்தியாவில் 30ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. நாளை தான் உலக அளவில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் அக்டோபர் 30ஆம் தேதியே இந்த தினம் கொண்டாடப்படுவதனால் உலக சேமிப்பு நாளினுடைய முக்கியத்துவம், அது நமக்கு உணர்த்தக்கூடிய பாடங்களை பற்றி இன்றைக்கு நாம் பேசலாம். அப்படி பார்க்கிற போது 1924ஆம் ஆண்டு உலகத்தின் பல வங்கி அமைப்புகள் இணைந்து இந்த உலக சேமிப்பு நாளாக இந்த அக்டோபர் 30ஆம் தேதியை கொண்டாடுவது என தீர்மானித்தன. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த தினம் என்பது பின்பற்றப்பட்டு வருகிறது. சேமிப்பு என்பது மனித வாழ்க்கையினுடைய மிக மிக அத்தியாவசியமான ஒன்று. அப்படி பார்க்கிற போது இந்த சேமிப்பினுடைய வழிமுறைகள், பயன்கள் பற்றி நாம் நிச்சயம் சிந்திக்க வேண்டும். பணத்தினுடைய இயல்பு என்பது அது சில சமயம் நம் கைகளில் இருப்பது போன்று இருக்கும், நாளைக்கே அது முற்றிலும் இல்லாமல் போய்விடும். ஒரு வாழ்வின் ஒரு காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் என்பது இன்னொரு காலகட்டத்தில் கிடைக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அப்பொழுது வருவாய் வரக்கூடிய காலத்தையும் வருவாய் இல்லாத காலத்தையும் சமப்படுத்துகிற ஒரு முயற்சி நமக்கு தேவை. இதை எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், மழைக்காலங்களில் நிறைய நமக்கு மழைப்பொழிவு இருக்கும். நாம் அந்த காலகட்டத்தினுடைய தண்ணீரை சேமித்து வைத்தால்தான் வறட்சியான காலகட்டத்தில் நமக்கான குடிநீர் கிடைக்கும். இதே தான் வாழ்வில் சேமிப்பிற்கும் பொருந்தும். நாம் வருவாயை எப்படி சேமிப்பது, அதனுடைய பயன்கள் என்ன என்று நாம் யோசிக்கிற போது இந்த சேமிப்பு பழக்கம் நீண்ட காலமாக மக்களிடம் இருந்து வந்திருக்கிறது. குழந்தைகளிடம் கூட உண்டியலில் காசு போட்டு வைக்கக்கூடிய அந்த பழக்கம் இருந்திருக்கிறது. யார் புத்திசாலித்தனமாக சேமிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையை பற்றி பயம் இல்லாமல் இருப்பார்கள். உதாரணமாக, சேமிப்பினுடைய பயன்கள் 3 வகையானவையாக இருக்கின்றன. ஒன்று, ஒரு எதிர்பாராத செலவுகள், அதாவது வேலை இழப்பு அல்லது விபத்து, நோய் அல்லது திருமண நிகழ்ச்சிகள், இப்படி வீட்டில் ஒரு பெரிய செலவினங்கள் வருகிற போது அந்த சேமிப்பு நமக்கு கை கொடுத்து உதவும். அதாவது வருவாயை விட அதிகமான எதிர்பாராத செலவினங்கள் ஏற்படுகிற போது அது நமக்கும் பெரிதும் உதவியாக இருக்கும். இன்னொன்று, எதிர்கால முதலீடுகள், வருங்காலத்தில் ஒரு வீடு வாங்குவது அல்லது இது போன்ற சில சௌகரியங்களை ஏற்படுத்தி கொள்வது, அதற்காகவும் சேமிப்பு நமக்கு பயன்படும். இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் முதலீடுகள், அதாவது பங்குகள் வாங்குவது, கடன் பத்திரங்கள் வாங்குவது, இதே போன்ற பல்வேறு சேமிப்பு நிறுவனங்களில் முதலீடு செய்வது போன்றவை, இவை நமக்கு ஒரு பிற்காலத்திற்கான ஒரு வருவாயாக அமையும். இப்படி பலவிதமான சேமிப்பு நிலைகள் இருக்கின்றன. ஆனால் மக்களிடம் இருக்கக்கூடிய நுகர்வு கலாச்சாரமும் இந்த சேமிப்பும் முரண்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய நுகர்வு கலாச்சாரம் என்பது நமக்கு ஒரு பொருள் தேவையோ இல்லையோ அந்த பொருளை வாங்குவதற்கான தூண்டுதலை இடைவிடாது விளம்பரங்கள் மூலமும் வேறு சில மற்றவர்களை பார்த்து போட்டி மனப்பான்மையின் மூலமாகவும் ஏற்படுகின்றன. உதாரணமாக, உங்களிடம் ஒரு அலைபேசி, ஒரு செல்ஃபோன் இருக்கிறது என்றால் அதனுடைய அடுத்த வெர்ஷன் வருகிற போது இந்த ஃபோன் நல்ல நிலையில் இருந்தால் கூட அந்த வெர்ஷனை வாங்க வேண்டும் என்று தூண்டப்படுவது, விளம்பரங்களின் மூலமாக நமக்கு அதிகம் பயனற்ற பொருள்களை கூட வாங்கி குவிப்பது அல்லது தள்ளுபடியில் கிடைக்கிறது என்று பொருள்களை வாங்குவது, இவை எல்லாமே நாம் சேமிப்பிற்கு கொடுக்கிற மிகப்பெரிய தீமையாக அமைந்து விடுகின்றன. அப்படி பார்க்கிற போது நாம் முதலில் சேமிக்கும் பழக்கம் என்பது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால், முதலில் தேவையற்றவற்றை வாங்குவதை நாம் நிறுத்த வேண்டும். விளம்பரங்களின் அடிப்படையில் நாம் தூண்டப்படுவதிலிருந்து விலகி நமக்கு எது அத்தியாவசியமான தேவையோ, எது நியாயமான விலையில் கிடைக்கிறதோ, எது நம்முடைய அடிப்படை தேவையோ அதற்கு மட்டும் செலவிடுவதும், ஒரு குறிப்பிட்ட தொகையை தொடர்ச்சியாக சேமித்து வருவதும் நாம் கண்ணியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு, பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு மிக மிக அவசியம் என்பதை இந்த இடத்தில் நான் அழுத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கற்றல் வேறு, படித்தல் வேறு. நாம் இரண்டையும் ஒன்றாகவே தான் பல நேரங்களில் பார்க்கிறோம். அவன் பள்ளிக்கூடத்தில் கற்றுக்கொண்டிருக்கிறான் அல்லது படித்து கொண்டிருக்கிறான், எது சரியானது? அதே போல் ஒரு புத்தகத்தை படிக்கிற போது அது படித்தல் என்பது தான், புத்தகத்தை கற்றல் என்பது பொருத்தமில்லை. என்ன வேறுபாடு என்றால், கற்றல் என்பது ஒரு குறிப்பிட்ட வயதில் தொடங்குவதில்லை. பிறந்த குழந்தை கற்கத் தொடங்கி விடுகிறது. இல்லை என்றால் இந்த உலகத்தில் வாழ முடியாது.
குழந்தை தாயிடம் பால் அருந்த கற்கிறது. குழந்தை கைப்பிடித்து நடக்க கற்றுக்கொள்கிறது. குழந்தை பேச கற்றுக்கொள்கிறது. குழந்தை பள்ளிக்கூடத்திற்கு போயும் பலவற்றை கற்றுக்கொள்கிறது. ஒவ்வொருவரும் வளர்ந்த பிறகும் அன்றாடம் வாழ்வில் ஒவ்வொன்றையும் கற்றுக்கொள்கிறோம். கற்றுக்கொள்ளாமல் வாழ முடியாது. அந்தந்த காலத்தின் தேவைக்கு ஏற்ப, அந்தந்த இடத்தின் தேவைக்கு, சூழலின் தேவைக்கு ஏற்ப கற்றுக்கொள்கிறோம். எனவே கற்றல் என்பதை ஆங்கிலத்திலே லேர்னிங் என்றும் படித்தல் என்பதை ரீடிங் என்றும் சொல்லுவார்கள். இரண்டும் வேறு வேறானவை. படித்தல் என்பது புத்தகங்களை படித்தல், அதுதான் அதற்கான பொருள். கற்றல் என்பது படித்தும் கற்றுக்கொள்ளலாம், அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொள்ளலாம், அடுத்தவர்களிடமிருந்து கேட்டு கற்றுக்கொள்ளலாம். எனவே கற்றல் என்பது அறிதல், படித்தல் என்பது வாசித்தல். இரண்டுக்கும் அடிப்படையான வேறுபாடு இருக்கிறது. கற்றுக்கொள்ளாமல் யார் ஒருவரும் இந்த உலகத்தில் வாழ்வதில்லை, வாழ முடியாது. அவரவர் தேவைகளை கற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஆனால் படிக்காமல் வாழ்ந்து விடலாம். எனவே பலர் படிப்பதை ஒரு பழக்கமாக வைத்து கொள்ளவில்லை. நாம் எண்ணி பார்க்கலாம். உண்ணாமல் ஒருவரால் வாழ முடியுமா? முடியாது. உறங்காமல் ஒருவரால் வாழ முடியுமா? முடியாது. ஆனால் படிக்காமல் ஒருவரால் வாழ முடியுமா என்றால் முடியும். எனவே பலர் படிக்காமல் விட்டு விடுகிறார்கள். படிப்பு என்பதை ஒரு பழக்கமாக ஆக்கி கொள்வது தான் நம் வாழ்வின் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்மை அழைத்து செல்லும். இந்த செய்தியை நாம் சொல்லுவதற்கு காரணமே, ஒவ்வொருவரும் படிப்பது என்பதை பழக்கமாக ஆக்கி கொள்ள வேண்டும். படிக்காமல் உலகத்தில் வாழ்ந்துவிட முடியும் தான். ஆனால் படித்தால் நம் வாழ்க்கையை இன்னும் சரியாக ஆக்கி கொள்ள முடியும். பலர் படிக்க வேண்டுமென்றால் என்ன பயன் என்று கேட்கிறார்கள். படித்து என்ன ஆகப் போகிறது? இந்த வயதில் இனிமேல் ஏன் படிக்க வேண்டும்? படிப்புக்கு வயது எந்த விதத்திலும் தடையில்லை. உரிய வயது இதுதான் என்று சொல்லுவதற்கும் இல்லை. படிக்க தொடங்குவது தான் 5 வடையாதது என்று சொன்னோமே தவிர 5 படிக்கணும், 50 படிக்க வேண்டும், 80 படிக்கலாம், படிக்க வேண்டும். காரணம், வயதுக்கும் படிப்புக்கும் தொடர்பு இல்லை. படிப்பு என்பது ஒவ்வொரு நேரமும் நம்மை அடுத்த கட்டத்திற்கு தொடர்ந்து கொண்டு செல்கிறது. ஆனாலும் படிப்பதென்பது ஒரு பழக்கம். அந்த பழக்கத்தை உருவாக்கி கொள்ளவில்லை என்றால் ஒரு நாளும் நாம் படிக்க மாட்டோம். பல காரணங்களால் நாம் படிப்பதை தவிர்க்கிறோம். ஒன்று, படித்து இனிமேல் என்ன செய்ய போகிறோம் என்கிற கேள்வி ஒரு பெரிய மனத்தடையாக இருக்கிறது. இரண்டாவது, படிப்பது என்கிற பழக்கத்தை நாம் உருவாக்கி கொள்ளவில்லை. மூன்றாவது, நாம் தான் படித்து விட்டோமே என்று பலர் கருதுகிறார்கள். என்ன படித்து விட்டோம்? ஒரு துறையில் ஒருவர் ஆராய்ச்சி செய்து முனைவர் பட்டம் பெற்றாலும் கூட அது அந்த துறையின் ஒரு துளிதான். இன்னும் 1000 துறைகள் இருக்கின்றன. படித்து அறிந்து கொள்வதற்கு உலகத்தில் கடல் போல விரிந்திருக்கிற பகுதிகள் இருக்கின்றன. எனவே படித்தவர்களாக இருந்தாலும் படிக்காதவர்களாக இருந்தாலும் புத்தகத்தை படிக்கிற பழக்கத்தை நாம் கண்டிப்பான ஒரு வேலையாக செய்ய வேண்டும். எப்போது பலர் படிக்கிறார்கள் எண்ணி பார்த்தால், இப்போது செய்வதற்கு வேறு எந்த வேலையும் இல்லை என்று முடிவானதற்கு பிறகு படிக்கலாமா என்று யோசிக்கிறார்கள். வேலை இல்லாத போது படிப்பதல்ல, படிப்பதை ஒரு வேலையாக ஆக்கி கொள்ளுவது மிக முதன்மையானது. படிப்பதை ஒரு வேலையாக ஆக்கி கொள்ளுவது, அதை எந்த அளவுக்கென்று முதலில் நாம் முடிவு செய்யலாம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது படிப்பது. அது பழக்கமானால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம் 3 மணி நேரங்கள் கூட படிக்கலாம். ஒரு 5 மணி நேரம் என்பது பெரியது. ஒரு நாளில் 5 மணி நேரம் படிப்பது என்பது கடினம்தான், வேண்டாம். ஒரு நாளில் 1 மணி நேரமாவது படிப்பது என்பதை பழக்கமாக்கி கொண்டால் நாம் உயர்வோம், அடுத்தவர்களையும் உயர்த்துவோம். கற்றல் என்பது இயல்பாக சொல்லாமலேயே நமக்கு வந்து சேரும். படித்தல் என்பதை நாம் தான் பழக்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட
நம்ம 23 24 நாடுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம். இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு விற்றுட்ருக்கு. 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடைச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணுன்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கோங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பள மாட்டிக்காதீங்க, நேரத்தை எழுந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசித்து பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களை உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னு சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும், ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அன்பாக காது கொடுத்து கேளுங்க, 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க, அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள், மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க, அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க, உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கின்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறதில்ல. எந்த படிப்புக்கு இன்றைக்கி டிமாண்ட் அதிகம், அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அதை நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன, காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு, அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன் வெளியிலேருந்து யோசிக்காதீங்க, உங்கள் உள்ளேருந்து யோசிங்க. உங்களுக்கு என்ன தேவை,
இது போருமே, நம்முடைய தேவை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிச்சிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் அதெல்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. மக்கள், நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பெர்ஃபெக்டாக இருக்க தான் மாட்டுறாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க. மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நடு ரோட்டில் சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே, பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா, பண்ணிக்கப்பா. இதில் நான் போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான், சரிப்பா, அடிபட்டுச்சாப்பா, பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதினா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன்னு சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்றைக்கி பொழப்பு கெடும். அது தேவையில்லைங்கிறார். விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போய் பார்த்தேன். பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள். நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அங்கே சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாததாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு இந்த வீட்டில் நம்ம டாய்லெட்டில் ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தரும் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கல அவ்வளோதான், ஓகே ஃபைன். அப்புறம் என்ன, அடுத்து என்ன? இதில் போய் நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டிருக்கக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துருவா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க. ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோன்னு உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சிட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, பற்றியோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இது அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுள்ளதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்த வரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க. வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போடுறார், அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுவதும் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வையை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறது அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.